தமிழக முதல்வர் புரட்சி தளபதியை பொறுத்தவரையிலும் தமிழகம் வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். வளர்ச்சி பாதையை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம். எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கம். குறிப்பாக ஊழலற்ற ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதுதான் அவருடைய கனவு. மக்கள் எல்லோரும் எல்லா நலன்களும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் சில திட்டங்களை இன்றைக்கு தொடர்ந்து அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் தங்கள் துறையில் சிறந்த பணிகளை ஆற்றிடல் வேண்டும் என்ற எண்ணத்தை முதலமைச்சர் அவர்கள் பிரதிபலித்திருக்கிறார்கள். ஆகவே மாற்றார் சொல்வதை பற்றி நமக்கு கவலை இல்லை. காய்க்கின்ற மரத்திற்கு கல்லடி விழுவதுதான் வழக்கம். ராஜாவை பொறுத்தவரை இன்றைக்கல்ல, அவர் என்றைக்குமே ஏதோ ஒரு வார்த்தைகளை வீசிவிட்டு வருந்துவது, மக்கள் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. ஏனென்று சொன்னால் அவருடைய எண்ணங்கள் தூய்மையாக இல்லை என்பதுதான் இந்த கருத்தின் அடிப்படையில் நமக்கு தெரிகிறது. எங்களை பொறுத்தவரையிலும் இதற்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருப்பதற்கு நேரமில்லை. மக்களுடைய நலன் கருதி அந்த பணிகளை எப்படி ஆற்ற வேண்டும் என்று முதல்வர் சொல்லியிருக்கிறாரோ அந்த பணிகளை ஆற்றுவதற்கு நாங்கள் அனைத்து பணிகளையும் இரவு பகல் பாராமல் உழைப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்.